சிறப்பு அழைப்பாளராக ஏற்று வரக்கூடிய ஜெய்சீலன் அவர்கள், திரு ஜெய்சீலன் அவர்கள் திருப்பூர் தானேங்க சார்? திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு. நம்மளுடைய கருத்தரங்கில் அவர் முதல் மேடை ஏறுறாரு. கிட்டத்தட்ட 10 இயர்ஸுக்கு மேலே அவங்களுடைய ஜோதிட அனுபவங்கள் இருக்குது. அவருடைய கருத்துக்களை இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லுவாங்க. வாங்க சகோதரர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஜோதிடத்தில் பொறுமை ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு 11 மணிக்கு வந்தேன். இப்போ மைக் எனக்கு 7 மணிக்கு கிடச்சிருக்கு. ஜோதிடத்தில் எவ்வளோ பொறுமையாக இருக்கணுங்கிறத இதிலேருந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த மைக் எனக்கு 7 மணிக்கு தான் கிடைக்கணுங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. விஷயங்கள் நிறைய வந்தது. அந்த பிரபஞ்சம் அதை எல்லாத்தையும் கேட்கணுன்னு இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இத்தனை மணிக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. எல்லாருக்கும் எல்லா நேரமும் எல்லாமும் கிடைச்சிறதில்ல. தற்சமயம் நீங்கள் கோச்சார லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோச்சார லக்னம் இப்போ மிதுனத்தில் இருக்குது. நான் சிம்ம லக்னம். எனக்கு 2ஆம் இடமான புதன், அந்த புதனுக்குரிய வீடான மிதுனத்தில் இப்போ லக்னம் ஓடிட்டுருக்கு. அதனால தான் எனக்கு இப்போது பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்துகிற இந்த கருத்தரங்குக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. உங்கள் எல்லாருக்குமே நான் புதியவன். எனக்கு நீங்கள் எல்லாருமே புதியவங்க. உங்களுடைய அறிமுகம் கிடைச்சதில் ரொம்ப நன்றி. நான் முதல்ல ஜோதிடம் கற்றுக்கிட்டது கேபி முறைப்படி தான். ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்கள்ட்ட ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். நான் பெரியார் அம்பேத்கருடைய கருத்துக்களை ரொம்ப ஈடுபாடு கொண்டவன். அப்படிப்பட்ட மாற்று கருத்து உள்ள எனக்கும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் ஜோதிடத்தை முறையாக கற்றுக் கொடுத்தாரு ஸ்ரீ வளராஜன் ஐயா. அவரை என் வாழ்நாளில் என்றைக்குமே நான் நன்றியோடு நினைவு கூறுவேன். அதற்கு பிறகு திரு கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள்ட்ட பாரம்பரிய ஜோதிடம் படித்தேன். பாரம்பரியமும் கேபியும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்களுடைய பெயரியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்கேவி அகாடமியில் பெயரியல் ஜோதிடம் படித்தேன். அதற்கப்புறம் திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்களோட மிக நீண்ட காலம் பயணித்த ஏவிஆர் சதீஷ்குமார் ஐயா அவர்கள்ட்ட மகாதோஜிஷ் முறையை படித்தேன். ஸோ இப்படி நிறைய ஜோதிட முறைகளை பயின்று இப்போது ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு இந்த குருமார்கள் தான் காரணம். அவர்களுக்கு என் வாழ்நாளில் என்றையுமே நான் நன்றி கடனோடு இருப்பேன். பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிறது திரு நெல்லைவசந்தன் ஐயா அவர்கள் மூலமாக வெளி உலகுக்கு நிறையா தெரிய வந்தது. அந்த முறையில் தான் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெயரியல் ஜோதிடம்னா ஒன்றும் பெரிய புரிஞ்சுக்க கஷ்டமான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா கிரகங்களுக்கும் நம்மளை எல்லா விஷயத்தையும் கிரகங்கள் தான் இயக்குது. நமக்கு பெயர் கொடுத்தது, ஒரு இறைவனுக்கு பெயர் கொடுக்கறது, இப்படி அனைத்துமே கிரகம்தான். ஸோ அந்த கிரகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு, கிரகத்துக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, நம்ம ஜாதகத்தில் அது எப்படி வேலை செய்யுது, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் இந்த பெயரியல் ஜோதிடம். இங்கே நிறைய முறைகள் இருக்குது. பாரம்பரியம் இருக்குது, கேபி இருக்குது, ஏஎல்பி முறை இருக்குது, இப்போ புதுசாக கேஇ மெத்தட்னு கூட ஒரு மெத்தட் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க. அது ஜோதிடர்களாகிய நமக்கு எல்லாத்துக்குமே அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா முறையும் தெரிஞ்சுக்கலாம். பட் அது எந்த வகையில் நமக்கு பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கிறோமோ அதில் தான் நம்மளுடைய அறிவு இருக்குது. இந்த பெயரியல் ஜோதிடப்படி நாங்கள் ஒரு ஜாதகம் எங்கள் கைக்கு வருது அப்படின்னா அதை உடனடியாக நாங்கள் அதுக்கு பலன் சொல்ல மாட்டோம். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பெயர் அத்தனை பெயரும் இந்த ஜோதிடத்தில், இந்த ஜாதகத்தில் வந்துடும். அதுதான் இதோட மெயின் ஸ்பெஷாலிஸ்ட்டு. இந்த விஷயத்தை நாங்கள் ஜோதிட ரீதியாக நாங்கள் உறுதிப்படுத்திப்போம். அப்படி உறுதிப்படுத்தினதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஜாதக பலனே சொல்ல ஆரம்பிப்போம். அப்படி சொல்வதன் மூலமாக நம்ம இன்னும் அந்த வாடிக்கையாளருக்கு, நம்ம நாடி வர்றவங்களுக்கு இன்னும் துல்லியமான ஜோதிட பலன்களை நம்மளால் எடுத்துக் கொடுக்க முடியும், பரிகார முறைகள் எடுத்துக் கொடுக்க முடியும். இன்றைக்கி கோச்சார சார்ட்டில் தினமும் காலையில் எழுந்திரிச்சதுமே கோச்சார சார்ட் போட்டுருவோம். அந்த கோச்சார சார்ட்டுக்கும் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். அப்படி தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது.
அதை நம்ம நிறைய பேர் வந்து ஜோதிட கோச்சார சாட் போட்டு இன்றைக்கி நடந்த நாளுக்கும் இன்றைக்கி கிரக நிலைக்கும் என்ன தொடர்புன்னு நம்ம ஒவ்வொன்றா வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே வந்தோம்னா அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி கோச்சார சாட்டில் இன்றைக்கி என்ன இந்த கருத்தரங்கில் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க கவிதா மேடம். கவிதா அப்படிங்கிற பேரை சந்திரன் கொடுப்பாரு. என்னுடைய ஜாதகத்தில் சந்திரன் கடகத்தில். அதே போல் ஈஸ்வரிராஜ் அப்படிங்கிற மேடம் வந்து இணைந்து நடத்திட்டு இருக்காங்க. ஈஸ்வரிராஜ் அப்படின்னா சூரியன் சனி வந்து இந்த பெயரை கொடுக்கும். என்னுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு என்னுடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார். மேஷத்தில் சூரியன். ஸோ இந்த சூரியன் சனி இந்த தொடர்பு செவ்வாயுடைய தொடர்பு இல்லாமல் இந்த பேர் வராது. ஸோ அந்த கோச்சார சாட்டில் இருக்கக்கூடிய தொடர்பு எனக்கு இன்றைக்கி கரண்ட்டில் ஒர்க் அவுட் ஆகும். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அது வந்து வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கோச்சாரத்தில் மிதுனத்தில் இருக்க குரு தனுஷை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்க்குறார். அங்கே செவ்வாயும் இருக்கிறார் இன்றைக்கி கோச்சாரப்படி. இதே என்னுடைய சுய ஜாதகத்தில் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் ஒன்றா இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளருடைய ஜாதகம், நம்மளுடைய ஜாதகம், இன்றைய கோச்சார நிலை, இது அத்தனையுமே கனெக்ட் ஆகும். இதையெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தீங்க அப்படின்னா இன்னும் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். எவ்வளவோ ஜோதிடர்கள் இருக்கலாம், நிறைய வாடிக்கையாளர் இருக்கலாம். ஆனால் எல்லா ஜாதகத்தையும் நம்ம எல்லா நாளுமே நம்ம கண்ணில் படுறதில்ல. அதை நம்ம பார்த்து பலன் சொல்கிறதும் இல்லை. இந்த ஜாதகத்தை இன்றைக்கி நான் பார்த்து பலன் சொல்லணுங்கிறது ஆல்ரெடி இந்த பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுது. அதுக்குரிய கனெக்ஷன் நீங்கள் இந்த கோச்சாரத்திலையும் மூலமாகவும் உங்களுடைய சுயஜாதகம் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த என்கேவி மெத்தட் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அந்த பெயரியல் ஜோதிடம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நம்ம ஜோதிடர்களும் இதை அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இறைவனுடைய பெயருக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது. இப்போ திருச்செந்தூரை வந்து நம்ம குருஸ்தலம்னு சொல்கிறோம். நம்மள நிறைய ஜோதிடர்கள் வந்து குழந்தை இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் திருச்செந்தூர் போன அத்தனை குழந்தை இல்லாத தம்பதிக்கும் குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன் திருச்செந்தூர் குருஸ்தலம் தான், குழந்தை இல்லாதவங்கள நம்ம பரிகாரம் சொல்லி அனுப்புகிறோம், ஆனாலும் அது ஏன் வேலை செய்யலை அப்படின்னு திருப்பி நம்ம ஜோதிடர்களுக்கு அது திரும்ப ஒரு கொஸ்டினாக வந்தால் கர்மா அப்படின்னு ஒரே வழியில் முடிச்சிடுவோம். உங்களுக்கு இன்னும் கர்மா வழிவிடலை, அதனால் உங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, தள்ளி போகுதுன்னு ஒரு வழியில் முடிச்சிடுவோம். இது வந்து எஸ்கேப் ஆகிறது. இது வந்து முறையான பதிலும் கிடையாது, நீங்கள் கொடுத்தது முறையான பரிகாரமும் கிடையாது. இது என்னுடைய அனுபவத்தில் இருந்தது. சிவனுக்கு ஈஸ்வரன் ஒரு பேர் உண்டு, இன்னும் பல பேர்கள் உண்டு. இறைவனுக்கு இன்னும் பல பேர்கள் உண்டு. ஆனால் ஒரு இறைவன் மகாலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்கிறார். ஒரு இறைவன் சொர்ணபுரீஸ்வரர்னு இருக்கிறார். ரெண்டுமே ஈஸ்வரன் தான். நம்ம ஜாதகப்படி ரெண்டுமே சூரியன் தான். ஆனால் மகாலிங்கேஸ்வரருக்கும் சொர்ணபுரீஸ்வரருக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இறைவன் வெவ்வேறு பெயர்களில் காட்சி அளிக்கிறார்? அதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கே இந்த பெயரியல் ஜோதிடம் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ மகாலிங்கம் அப்படின்னா அதை சூரியன் ப்ளஸ் குருவாக எடுக்கணும். மகா அப்படிங்கிறது பெரியது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மகாங்கிற பெயரை குரு கொடுப்பார், ஈஸ்வரர் அப்படிங்கிற பெயரை சூரியன் கொடுப்பார். இது மகாலிங்கேஸ்வரர் மட்டும்தான் பெயர் கொடுப்பார் அப்படின்னா கிடையாது. சொர்ணபுரீஸ்வரர்னும் பெயர் கொடுப்பார், அதுவுக்கும் இதே சம்பந்தம் தான், குரு சூரியன் தான். ஆனால் இதே நீங்கள் பிரகதீஸ்வரர் அப்படின்னா அதுவும் சிவன் தான், ஆனால் அங்கே அவர் சூரியன் சனியாக செயல்படுவார். ஸோ இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் பெயர்கள் வேறு வேறு இருப்பதற்கான காரணம் அந்த கிரகம் அங்கே இயக்குது. ஸோ எந்த கோவிலில் எந்த கிரகத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கோ அதுதான் அந்த இறைவனுக்கும் பெயர் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்களுடைய என்கேவி ஜோதிட முறையில் படித்தோம். அதே மாதிரி மகாஜோதிஷ் ஏவிஆர் சதீஷாருடைய ஜோதிட முறையில் படித்து இப்போ அதை பயன்படுத்தி நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இறைவனுக்கும் பெயரியல் ஜோதிடத்துக்கும் அல்லது இறைவனுக்கும் கிரகத்துக்கும் உள்ள தொடர்புகளை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. லக்னத்தில் இப்போது எனக்கு வந்து சிம்ம லக்னம், லக்னத்தில் கேது. இப்போ விநாயகர் அப்படின்னா நம்ம வந்து கேதுவை வந்து விநாயகராக எடுப்போம். ஆனால் லக்ஷ்மி கணபதி அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்துருந்தால் அவரை லக்ஷ்மி கணபதி வழிபாடு பண்ண சொல்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அதுதான் அவருக்கு பலனளிக்கும். அதே மாதிரி ராஜ கணபதி அப்படின்னா அவருக்கு சூரியன் கேது தொடர்பு இருக்கணும்.
அந்த சூரியன் கேது தொடர்பு இருந்தது அப்படின்னா அவரை ராஜகணபதி வழிபாடு பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஸோ சூரியன் கேது ரெண்டும் ஒரே கட்டத்தில் சேர்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு சிம்மத்தில் கேது, நான் ராஜகணபதி வழிபாடு பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜோதிடத்துக்கு பரிகாரம் எடுக்கும்போது இந்த கிரக சேர்க்கையை அதை இறைவனுடைய பெயரையும் சேர்த்து அதோடைய பாவத்தையும் சேர்த்து எடுக்கும்போது அந்த பரிகாரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நிறைய பரிகாரங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் பொத்தாம் பொதுவாக நம்ம அனுப்புறது தான். ராகுகேது தோஷமா காளகஸ்தி போயிட்டு வாங்க, செவ்வாய் தோஷமா இங்கே போயிட்டு வாங்க, இப்படி பொத்தாம் பொதுவாக நீங்கள் ஜோதிடர்கள் வந்து நம்ம பலன் சொல்லி அனுப்பணும் அப்படின்னா அது காக்கா விழுக பனைமரம் பனைமரத்தில் காக்கா விழுந்த கதை தான். ஏதோ 1-2 ஒர்க் அவுட் ஆகுமே தவிர எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதை பாவத்தோடையும் கிரகத்தோடையும் இணைத்து இறைவன் பெயரோடையும் இணைத்து நீங்கள் எடுத்து பரிகாரம் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். என்னோட சக ஜோதிடம் படித்த இதே மாணவரே ஒரு கிளைண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதகம் வந்தது. அவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ல் செவ்வாய், அதை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ செவ்வாய் சனி அவருக்குடைய தொடர்பு. என்கேவே ஜோதிட முறையில் செவ்வாய் சனி தொடர்பு இருந்தது அப்படின்னா அவர் சுப்பிரமணியராக நாங்கள் எடுப்போம், சுப்பிரமணியர் கடவுளாக எடுப்போம். ஸோ அவர் சுப்பிரமணியர் கோயிலுக்கு போக சொன்னார், அவரும் போயிட்டு வந்தார். ஆனாலும் கல்யாணம் ஆகலை. கண்டினியூவாக ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து போயிட்டு வந்தார், கல்யாணம் ஆகலை. அப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் ஜோதிட மாணவர்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். சூரியன் சனி செவ்வாய் தான் சுப்பிரமணியர்னு பேர். இவருடைய ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருக்கிறாரு, அதை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ நான் பரிகாரம் கொடுத்தது கரெக்டு தான், ஆனாலும் இது இவருக்கு ஒர்க் அவுட் ஆகலையே, ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேள்வி வரும்போது இந்த விஷயம் எங்கிட்ட வந்தது. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். நான் அதில் ஒரு சின்ன மாற்றம் தான் பண்ணேன். கல்யாண சுப்பிரமணியர் கோயிலில் போக சொல்லுங்கன்னு. 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம், திருமண பாவத்துக்கு பிரச்சனைக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. ஸோ அங்கே வந்து கரெக்ட், இறைவன் வந்து இறைவனுடைய பெயர் எடுத்தது கரெக்டு, சுப்பிரமணியர் தான். பட் ஆனால் நீங்கள் கல்யாண சுப்பிரமணியர் எந்த கோயில் வேணாலும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர், வெறும் சுப்பிரமணியர் அப்படிங்கிறத விட கல்யாண சுப்பிரமணியராக எடுக்கும்போது அது பாவத்தோட சம்பந்தம் வரும். ஸோ இப்படி பாவம் கிரகம் இறைவன் இப்படி 3ஐயும் நீங்கள் இணைத்து பலன் சொன்னீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ 8ல் வந்து நமக்கு சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா அவங்கள அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ண சொன்னீங்க அப்படின்னா 8ஆம் பாவத்துக்குரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகும். ஸோ நம்ம சுக்கிரன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ நமக்கு நிறைய ஜோதிடர்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் அதான். சுக்கிரன் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, அல்லது வேறு சுக்கிரனுடைய ஸ்தலத்துக்கு வேறு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. பட் இங்கே பாவகம் என்ன, 8ஆம் பாவம், 8ஆம் பாவத்தில் போய் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்படி நீங்கள் பரிகாரங்களை வந்து நீங்கள் இறைவன் கிரகம் ப்ளஸ் பாவகம் இப்படி நீங்கள் இணைச்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அது மிஸ் ஆகாது. இதே மாதிரி உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி, முண்டேன் அஸ்ட்ராலஜி படி 12 ராசி மண்டலத்தையும் தமிழ்நாடுக்கு தனியாகவும் உலகத்துக்கு தனியாகவுமாக பிரித்து இந்தந்த ராசி மண்டலத்தில் இந்தந்த ஊர்கள் தான் வரும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது. அதை திரு நிலைவசந்தன் ஐயா அருமையாக விளக்கத்தோடு நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இது எந்த பாவகத்தில் இந்த கிரக இணைவு இருக்கோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் கோவிலுக்கு நீங்கள் அனுப்பும்போது அது இன்னும் சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த கிரக சேர்க்கை வந்து தனுசில் இருக்குது அப்படின்னா தனுசு மண்டலம் வந்து திருப்பூர் கோயம்புத்தூரை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ திருப்பூர் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அவங்கள நீங்கள் அனுப்பும்போது அது இன்னும் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். இதில் நீங்கள் காலபுருஷ தத்துவத்தையும் சேர்த்துக்கலாம். அது சரம் உபயமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பலன் சொல்லலாம். அது நீர்ராசி நிலராசி அப்படிங்கிறத பார்த்தும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பலன் சொல்லலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் வந்து மிஸ் ஆகாது. ஸோ நம்மளாம் நிறைய ஜோதிடர்கள் வந்து இதை அடிஷ்னலாக கற்று வச்சுக்கணும் அப்படின்னு நான் பிரியப்படுறேன். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய பெயரும் மேட்ச் ஆகும். இது வந்து எனக்கு முதல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி மேட்ச் ஆகும். நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அது பாவகம் கூட மிஸ் ஆகாமல் மேட்ச் ஆகும். தாயோடைய பெயர் அப்படின்னா அது 4ஆம் பாவத்தில் கண்டிப்பாக வந்துடும். 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கொடுக்கும், அல்லது 4ஆம் பாவ அதிபதி கொடுப்பாரு, அல்லது அவர் சாரத்தில் நின்ன கிரகம் கொடுக்கும் இப்படி. ஆனால் கண்டிப்பாக 5ஆம் பாவத்துக்கு போகாது, அல்லது 6ஆம் பாவத்துக்கு போகாது. இப்படி வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தென் அதுக்கப்புறம் வகுப்புகள் படிக்கும்போது தான் அதோடைய சூட்சமங்கள் எல்லாம் அவங்க விளக்கும்போது தான் இது நமக்கு ரொம்ப எவ்வளோ வந்து பயனுள்ளதாக இருக்குது. நம்மக்கிட்ட வர்ற ஜாதகத்துடைய லக்னத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா லக்னம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த லக்னத்தை வச்சு தான் மற்ற பாவங்கள் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. இதுதான் உங்களுக்கு 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா லக்ன பாவம் எந்த புள்ளியில் இருக்குதோ அதுலேருந்து தான் நமக்கு மற்ற பாவங்கள் எல்லாமே.
ஸோ அப்போ லக்னமே உறுதித்தன்மை இல்லாத போது அல்லது அதை நீங்கள் உறுதிப்படுத்தாத போது நீங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொன்னீங்கன்னா நீங்கள் அதை அவங்க ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது கிடையாது, யாரோ ஒருவருடைய ஜாதகத்துக்கு கையில் கிடச்ச ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறீங்கிறது அர்த்தம். அது உங்களுக்கு எல்லா நேரங்கள்லையும் ஒத்து வராது. நான் உதாரணத்துக்கு ஒரு 2-3 உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒரு ஜாதகம், அவர் வந்து துலா லக்ன ஜாதகம். அந்த துலா லக்ன ஜாதகருடைய பெயர் வந்து பிரதீப். அவருடைய ஜாதக கட்டத்தில் சிம்மத்தில் சுக்கிரன். ஸோ பிரதீப் அப்படின்னா வெளிச்சம்னு அர்த்தம், ஒளி அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாதகம் வரும்போது நாங்கள் பொதுவாக என்ன பார்ப்போம் அப்படின்னா, இது லக்னாதிபதியோட தொடர்பு வருதா. அப்போது இது வந்து துலா லக்ன ஜாதகம், லக்னாதிபதி சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறார். ஸோ சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார், அங்கே சூரியன் கனெக்ட் ஆகிடுறார். ஸோ அவருடைய பெயர் வந்து பிரதீப் அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதிப்படுத்துது. இது மட்டும் இல்லை, அவருடைய தந்தையார் பெயர் கேட்போம், அல்லது நாங்களே கிரக சேர்க்கையில் ஒரு சில பெயர்களை சொல்லுவோம், அது இருக்கான்னு கேட்போம். அது இல்லை அப்படின்னா அவருடைய தந்தையார் பெயர் கேட்போம். நான் இப்போ சொன்ன உதாரண ஜாதகத்தில் அவருடைய தந்தையார் பெயர் வந்து செல்வராஜ். ஸோ செல்வராஜ் அப்படின்னா இந்த கிரகத்துக்கு, இந்த துலா லக்னத்துக்கு 9 குடையவர் புதன், மிதுனம். அந்த மிதுனத்தில் இந்த ஜாதகருக்கு சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்போ தந்தை கிரகமான சூரியன் மிதுனத்தில் 9ஆம் பாவத்துக்குரிய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் குருவுடைய புனர்பூசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்போ செல்வராஜ் அப்படின்னா சூரியன் குரு தொடர்பு வரணும். சூரியன் குரு தொடர்பு வந்தால் தான் அவருக்கு செல்வராஜ் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு பேர் கொடுக்கும். ஸோ செல்வம் அப்படிங்கிறத சுக்கரனாவும் எடுக்கலாம், குருவாகவும் எடுக்கலாம். செல்வத்தை குறிக்கக்கூடியது, தனத்தை குறிக்கக்கூடியது நீங்கள் சுக்கிரமாகவும் எடுக்கலாம், குருவாகவும் எடுக்கலாம். ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான புதன் சூரியனோட, அந்த புதன் குருவோட சாரத்தில், அந்த ஜாதகருடைய தாயார் பெயர் வந்து சங்கீதா. இப்போ சங்கீதா அப்படின்னா அதுக்கு இசை அப்படின்னு அர்த்தம். நான் சொன்ன இந்த துலா லக்ன ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12, அதாவது கன்னியில் சந்திரன். ஸோ அப்போ தாயை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் புதனுடைய வீட்டில், புதன் தான் இசையை குறிக்கக்கூடியது, சங்கீதா தான் இசை. ஸோ இப்படி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய பெயர், அவருடைய தாய் தந்தையர் பெயர், மனைவி, குழந்தைகள், இப்படி அத்தனை பெயரும் அந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே மேட்ச் ஆகும். இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வரக்கூடிய ஜாதகத்தை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா 100% அவங்க ஜாதகத்துக்கு நம்மளால் பலன் சொல்ல முடியும். இதில் அப்பாவுடைய பெயரோ தாய் தந்தையருடைய பெயரோ மாறி இருந்தது அப்படின்னா லக்னத்தை முன்னும் பின்னும் நகர்த்தி நம்ம அதை செக் பண்ணிக்கலாம், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஜோதிடத்துறையில் ரொம்ப காலமாக நடந்துட்டு வர ஒரு டிபேட், வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா, அல்லது இன்னும் நிறைய பேர் நிறைய பஞ்சாங்கங்கள், பாம்பு பஞ்சாங்கம், ஆற்காட்டு பஞ்சாங்கம், நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இந்த பஞ்சாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை. எங்களுடைய ஜோதிட முறையில் நீங்கள் திருக்கணிதம் கொடுத்து ஜாதகத்தை கணிச்சு கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதோட உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அதெல்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு வர ஜாதகத்துக்கு தான் பலன் சொல்லுவோம். இன்கேஸ் அதில் ஏதாவது மாறுபாடு இருக்குது அப்படின்னா அதை வாக்கியத்தில் கணிப்போம். வாக்கியத்தில் கணிச்சு அதில் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ எங்களுக்கு 99% இது 2 வாக்கியம் அல்லது திருக்கணிதம், இந்த 2க்குள்ளே எங்களுக்கு மேட்ச் ஆகிடும், வேறு எதுக்குள்ளேயும் போக மாட்டோம். ஸோ இப்போ அவங்களுக்கு வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு நம்மளாக ஒரு முடிவு எடுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக இவங்க அப்பா பேர் தான், இவங்க அம்மா பேர் தான், ஜாதகருடைய பேர் தான், இது எதில் மேட்ச் ஆகுது, அது வாக்கியத்தில் மேட்ச் ஆகுதா திருக்கணிதத்தில் மேட்ச் ஆகுதா. ஸோ அப்போ அந்த ஜாதகத்துக்கு கிரக இணைவு தர பேர் எல்லாமே ஒத்து வந்தது அப்படின்னா அந்த பஞ்சாங்கத்துக்குரிய ஜாதகத்தை வச்சு தான் பலன் சொல்லுவோம். கண்டிப்பாக இருக்குது. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இதே தான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்தது, குழந்தை பேர் பிரச்சனைக்காக அந்த ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துக்கு சார்லஸ் அப்படின்னா புதனை குறிக்கும். ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பெயர் உண்டு, ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு கிரகம், ஏதாவது ஒரு கிரகம் ஆளுமை செலுத்தும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒன்று அதுக்குரிய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்குரிய காரகத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இதை ரெண்டையும் லிங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை லிங்க் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஜாதகருக்கு சிம்மலக்ன ஜாதகம், குழந்தை பிரச்சனைக்காக வந்திருக்கு. 5ஆம் அதிபதியான குரு 12 கடகத்தில், குரு கேது இணைவு. ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க, நம்ம அவருடைய பெயர்கள் எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தோம், சரியாக வந்தது. சரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க, எனக்கு குழந்தை பிறப்பு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கான தீர்வு கொடுக்கணும், பரிகாரம் கொடுக்கணும். ஸோ நாங்கள் எந்த கிரகம் பிரச்சனையாக இருக்கோ அந்த கிரகத்தில் தான் தீர்வு இருக்குது.
அந்த இறைவன்ட்ட தான் நமக்கு தீர்வு இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அது நடக்காது. ஸோ இப்போ இவங்களுக்கு நான் சஜஷன் பண்ண தீர்வு, இவங்க வந்து ஒரு கிறிஸ்டின். ஸோ இவங்க வந்து என்கிட்ட வந்து பார்த்த கிளைண்ட் வந்து ஒரு லேடி தான் வந்தாங்க. அவங்க கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவருடைய வீட்டுக்காரருக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ அப்போ அவங்க என்கிட்ட கேட்டப்போ, நான் நீங்கள் கோவிலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, நான் பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் மாற்றி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க முறைப்படி தான் நான் பரிகாரம் கொடுத்தேன். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு சந்திரன் வீட்டில், லக்னப்படி அது 12ஆம் வீடு, கூட கேது இருக்கிறார். ஸோ குரு கேது இணைவு அவங்களுக்கு குழந்தையில பிரச்சனையை கொடுத்துருக்கு. ஸோ வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய மாதா குழந்தை இயேசு. ஸோ குழந்தை இயேசு வேளாங்கண்ணிக்கு நீங்கள் போங்க, குழந்தை இயேசுவை பாருங்கள், உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை வச்சுருங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேதுவை நம்ம ஜாதகப்படி கிறிஸ்டினாக எடுப்போம், அது கடக வீட்டில் இருக்குது. ஸோ அது மாதாஸ்தானம். நமக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காரகத்துவத்தில் சூரியனை தந்தையாகவும் சந்திரனை வந்து தாயாகவும் எடுப்போம். ஸோ தாய் கையில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு, குழந்தை இயேசு. ஸோ குரு அங்கே குழந்தை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவார். ஸோ நமக்கு வந்து வர்றவங்க முஸ்லீமோ கிறிஸ்டினோ இந்துவோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன, அதை நம்ம காரகத்துவத்தில் எப்படி பொருத்தி பார்க்குறது, அதை வச்சு நமக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறது, அவ்வளோதான். இதே சூரியன் ராகு வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து தொப்பூர் தர்காவுக்கு அனுப்புவோம். ஸோ தொப்பூர் தர்கா அப்படிங்கிறது சூரியன் ராகு கிரக சேர்க்கைக்குரிய ஆதிக்கம் நிறைந்த இடம். ஸோ அவங்களுக்கு எந்த பாவகம் பிரச்சனை, அதுக்கு என்ன கிரகம், அது என்ன எந்த வகையில் நமக்கு தீர்வு தரும், இப்படி ஒவ்வொரு வகையிலையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி எடுக்க தான் இந்த பெயரியல் ஜோதிடத்திற்கு உள்ள பயணிக்கும் போது இதனுடைய விலாசம் நிறையா இருக்கும்போது நமக்கு நிறைய கிடைக்குது. வர்ற கிளைண்ட்ஸ்ட்டு இருந்து நமக்கு வர்ற இன்புட்ஸ் வந்து இது சரியாக இருக்குது, நீங்கள் சொல்கிற பலன் சரியாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது வேலை செய்யுது. இதுதான் நம்ம ஜோதிடருக்கும் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்கிறவங்ககிட்ட இருந்து கிளைண்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய விஷயமே இதுதான். ஸோ நம்ம மூலமாக இறைவன் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறார், அது நல்லதுபடியாக நடக்குது. ஸோ அதுக்காக தான் இறைவன் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நடக்கும். நிறைய திருமணம் ஆகாதவங்களுக்கு செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இப்படி சொல்லியே நிறையா பேரோட வாழ்க்கையில் நிறைய பேர் விளாண்டுட்டாங்க. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இதுக்கான முழு அர்த்தம் தெரியாமல் எவ்வளவோ பேர் விளாண்டுட்டாங்க. நல்ல வேளை எங்கள் மாமனார் வந்து ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஆயில்ய நட்சத்திரம், எனக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதோட முழுமையான அர்த்தம் தெரியாமல் நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய பேர் விளாண்டுட்டாங்க. ஸோ நம்மளும் அது அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து சமூக பொறுப்பு ரொம்ப முக்கியம். ஜோதிடராகிய நமக்கு சமூக பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் திருமண பொருத்தத்துக்கு கொடுக்கணும்னு நான் என் பர்சனலாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு வேளை நடக்கலை அப்படின்னா அது அவரோட போயிடும். பட் இதே நீங்கள் திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பொண்ணு வீடு, பையன் வீடு, அவர்கள் சார்ந்த குடும்பம், ஒருவேளை அவங்களுக்கு குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள்னு இத்தனை பேருடைய வாழ்க்கையும் பாதிக்கும். ஸோ அப்போ ஜாதகம் பார்க்க வர்ற, பொருத்தம் பார்க்க வர்றவங்கக்கிட்ட நம்ம இது ஆகும் ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடணுமே தவிர, நீங்கள் இப்போ கோவிலில் வந்து நான் குறி கேட்டுட்டேன், எனக்கு இந்த தேதியில் தான் மண்டபம் காலியாக இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்க இப்போ தான் ஃபாரின்லேருந்து வருவாங்க, அதனால் அந்த நாளில் தான் எனக்கு வச்சாகணும், இப்படி யாராவது உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா பார்க்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி பார்த்து அது தவறுதலாக முடிஞ்சது அப்படின்னா அந்த பாவத்தை ஜோதிடர்களாகிய நாம தான் சுமக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம பங்கேற்றுக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நேரம் கருதி இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த மீட்டிங்கில் எவ்வளோ கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்துக்கும், என்னை இந்த கருத்தரங்குக்கு பேசுகிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச என்னுடைய சக ஜோதிடர் திரு புஷ்பலதா அவர்களுக்கும், என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், என் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு இன்று வரை எனக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கும் என் நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஜோதிட நிலையத்தினுடைய பெயர் வந்து ஜிகே மகா ஜோதிஷ். மொபைல் நம்பர் 86-818-2614. மிக அற்புதமான கருத்துக்கள். நன்றி சார்.
சகோதரர் அவர்களுக்கு எங்களுடைய திருப்பூர் சகோதரிகள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு மரியாதை செலுத்தப்படுகிறது.